சார் நான் வெளியூர்ல இருக்கிற மாங்கன்னு விவசாயம் பண்ண நினைக்கிற விவசாயம் நீங்க நான் மரம் வச்சா வந்து ஒரு கண்ணு நடும்போது ஒரு மரமா ஒரு ஃபீல்டு வரணும், செடி நட்டு அடுத்த சீசன்ல ஈல்டு வரணும் நினைக்கிற விவசாயம் நீங்க வந்து நட வேண்டிய ரகம் வந்து பாத்தீங்கன்னா இமாம் பசந்து மேங்கோஸ். உங்களுக்கு ஸ்டெம்பு பாருங்க, கைப்பிடி சுத்தலும் இருக்கு, ஒட்டுக்கொட்டி ஃபுல்லா வந்து மோல்டிங் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு குருத்தொட்டு செடி, கிட்டத்தட்ட வந்து 5 to 7 அடி உயரத்துல நம்மகிட்ட கண்ணு இருக்கு. இந்த ரகம் நடவு பண்ணி 6 மாசத்துல பூ பூஞ்சி எடுக்கும். தேப்பர் விவசாயம் அப்படியே விட்டுறலாம், இல்லைன்னா வந்து நுனியை கட் பண்ணி விடணும் சார். உங்களுக்கு நல்லா குத்து செடியை வந்ததுக்கு அப்புறம் வந்து ஈல்டு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து அதிகமாக பிடிக்கும். மாமரத்தை பொறுத்தளவு பொட்டாஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள புங்க முன்னாக்கு, வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு உரங்கள் வந்து அதிகமாக வைக்கணும். கவாத்திங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு கூட தண்ணி விட்டால் போதும். 3க்கு 3 குழி எடுத்து அடியில் ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 கிலோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா மக்குன துளை உரமும் 100 கிராம் வேப்ப முன்னாக்கு இல்லை 200 கிராம் வேப்ப முன்னாக்கு போடணும். பாதி மண்ணை தள்ளிட்டு நடணும் சார். மேலே மைக்ரோநியூட்ரியன் வந்து ஒரு 100 கிராம் அளவு போட்டு நடவு பண்ணால் போதும், செடி நல்லா வளரும். நம்ம லாஸ்ட்டாக வந்து திருவண்ணாமலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கண்ணுக்கு நடவு பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களும் நல்லா ஈல்டு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சார். இது மாதிரி முதல் தரமான கண்ணு தேவைப்படுற விவசாயி நேரடியாக இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுக்குற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு போலுங்க சார். நேரடியாக உங்களை மண்ணையும் தண்ணி வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார். நமக்கு செடி நடவு செஞ்சு 3 ஆண்டுகள் வந்து இலவச ஆலோசனை கொடுக்குறோம் சார். டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் போகணும்னு நினைக்கிற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு சார். நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார். நன்றி சார்.